அனைவருக்கும் வணக்கம். பிரம்ம முகூர்த்த நாள் 3. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? நம்ம டெய்லி பூஜை பண்ணுறது மட்டும் அல்ல, அதிகாலையில் மனசையும் உடம்பையும் தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் பூஜை பண்ண முடியல உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு முடிஞ்சதை பண்ணாங்க. வீடு பெருக்குங்க, முத்தம் பெருக்குங்க, தொளிங்க, கோலம் போடுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு விளக்கு பொருத்தணும், சாமி கும்பிடணும், டெய்லி சாமி கும்பிட்டாச்சு, எனக்கு இந்த ஒரு நாள் மட்டும் கும்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முற்றத்தில் ஒரு கோலம் போடுங்க. கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் ஒரு விளக்கு, சின்ன விளக்கா வச்சு எண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ திரி போட்டு ஒரு விளக்கு பொருத்தி வைங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை பற்றி கவலையே படாதீங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டிப்பாக பண்ணலாம். பூஜை பண்ண முடியாதவங்களுக்கு, பீரியட்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பூஜை பண்ணலாம் அந்த நேரத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. நான் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. நான் இந்த டைமில் கேட்டுக்கிட்டதும் அது மட்டும்தான், காலையில். ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் 10 மந்த் ஆகுது. அதனால் எனக்கு பீரியட்ஸ் வரணும், என் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது அப்படின்னு தான் நான் கேட்டேன். எனக்கு அன்னைக்கே பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல. கண்டிப்பாக அதை பண்ணணும், கண்டிப்பாக தொடர்ந்து 48 நாள் இருக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நிலையில் 3வது நாள் வந்திருக்கு. 3வது நாளில் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரத்தை மேனிஃபெஸ்டேஷனுக்காக பயன்படுத்திக்கொண்டேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, மனசை ஒரு கொஞ்ச நேரம் சும்மா ஒன்றுமே பண்ணாதீங்க. காலையில் எழுந்திரிச்சி ஒரு 1/2 மணி நேரம் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க முடிஞ்சால் குளிங்க, கை கால் கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வெளியில் உட்காருங்க. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஃபோனு, டிவி எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. எதையுமே சிந்திக்காதீங்க. இந்த பாட்டு வெளியில் உட்காந்துட்டு அந்த காற்றையும், மரங்கள் ஆடுறது, அந்த மரம் அசைகிறது, அந்த மாதிரி அதை மட்டுமே நோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்ன்ட்டு யோசிங்க. ஃப்யூச்சரில் நமக்கு என்ன வேணும்? இப்போ நம்மளுக்கு கடன் இருக்கா, இல்லைன்னா ஒரு கார் வாங்கணுமா, ஒரு வீடு வாங்கணுமா, அதை பற்றி யோசிங்க. அதை பற்றி யோசிங்க. ஃபஸ்ட்டு பணம் வேணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அந்த பணத்தை நம்ம எப்படி செலவழிக்க போகிறோம் அதை பற்றி அதுக்கப்புறம் யோசிங்க. அதுக்கப்புறம் அதை யோசித்து அந்த இதில் அந்த பணம் நமக்கு கையில் கிடச்சிருச்சு. அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி அதுலேயும் இருக்கோம். நம்ம அதில் ட்ராவல் பண்ணுறோம், அந்த மாதிரி யோசிங்க. பாசிட்டிவாக எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருங்க. நம்ம என்ன பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். இந்த டைமில் நெகட்டிவாக எந்த ஒரு தாட்ஸுமே நினைக்காதீங்க. பக்கத்து வீட்டில் அவள் அப்படி இருக்கா, இவள் இப்படி இருக்கா, அந்த மாதிரி நினைக்காதீங்க. கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை பாசிட்டிவாக நினச்சி பாசிட்டிவாக யூனிவர்ஸ்கிட்ட கேளுங்க. நம்ம கேட்க தான் யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும். அதை நல்லபடியாக கேளுங்க, கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும். நீங்கள் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணாமல் கூட இந்த மாதிரி யூனிவர்ஸ்கிட்ட கேட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் ஒரு பென்னு வச்சு எழுதுங்க யூனிவர்ஸ்கிட்ட. எனக்கு இந்த மாதிரி காசு வேணும், இந்த மாதிரி எனக்கு கடை இருக்குது, இந்த கடையெல்லாம் அடையணும், இந்த மாதிரி எனக்கு கார் வேணும், இந்த மாதிரி எனக்கு இது வேணும்னு சொல்லி அது வேணும் யூனிவர்ஸ்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அது நடந்த மாதிரி நினச்சிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள்.